கடல் கரையில நல்லா லாச்சு. பசிக்கே போய் ஏதாவது சாப்பிடுவோம். நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காலை போல, நீ வாடி வாசல் தாண்டி நீச்சலே எழுந்து வா, எது நீச்சலே எழுந்து வா. உலகத்திலே நான் தான் சூப்பரா பாட்டு பாடுவேன். சரி பசிக்கே என்ன சாப்பிடலாம்? நான் அம்மாட்ட சிக்கன் பிரியாணி கேட்டேன். ஒரு சைடு சிப்ஸ் இருக்கு, இன்னொரு சைடு நூல்ஸ் இருக்கு. எதை சாப்பிடலாம்? எனக்கு மேகி தான் ரொம்ப பிடிக்கும். நான் மேகி சாப்பிட போறேனே. நூடுல்ஸ். ரெண்டே வாயில நூடுல்ஸ் காலி ஆயிடுச்சு. கை நமன்னு இருக்கே, ஏதாவது பண்ணும் போல இருக்கே. இத குட்டி கிழிக்க போறேன். நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நான் பார்த்தேன் தெரியுமா? ஐயோ இப்படி Dress கிழிச்சிட்டியா? Dress கிழிச்சிட்ட, சும்மா கூடாதே. அம்மா ஏ ரோபி எருமை மாடு சொல்லாத. இந்த சாக்லேட் இருக்கு, நான் தாரேன். எனக்குலாம் அந்த 1 ரூபா 2 ரூபா சாக்லேட்லாம் வேணாம். சின்ன டேரி மில்க் 10 ரூபா டேரி மில்க்லாம் எனக்கு வேண்டாம். அப்பா உனக்கு தெரியாம எனக்கு பெரிய சில்க் சாக்லேட் தந்தாங்க. உனக்கு தெரியாம அப்பா உனக்கு மட்டும் பெரிய டேரி மில்க் சில்க் சாக்லேட் தந்தாங்களா? ஆமா ஆமா, நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். அம்மா சொல்லாத, நான் அதை உனக்கு தரேன். ஓஹோ சொல்ல மாட்டில்ல? சொல்லலாம் மாட்டேன். எருமை மாடுகளா, ஒழுங்கு மரியாதையே யார் அந்த ட்ரெஸ்ஸை கிள்ளன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா 2 பேருக்கும் அடி பலமா விழும். அம்மா நாங்க கிளிக்கல. நாங்க வரும்போது ஒரு எலி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த எலி தான் கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. நாங்க சொன்ன ஓடிட்டு. ஆமாம்மா, இப்பதான் சொன்ன எலிய பார்த்தேன். நம்ம வீட்டுல நிறைய எலி வேற இருக்குல்ல. அம்மா அவங்க பின்னாடி எலி. எலிய இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எப்படி சொன்ன பத்தியா? சரி இப்ப எனக்கு சாக்லேட் கொடு. இரு ரோபி, இப்பே கொடுத்தா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. இரு கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்க. என்னமோ சொல்ற, 10 நிமிஷம் கழிச்சு வருவேன். எனக்கு வந்துடும் சாக்லேட். இது அங்க வை. அப்பா இவனை சமாளிச்சாச்சு. ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். இந்த ட்ரெஸ்ஸை தைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தெரியும். இது ஆரி ஒர்க்கு அது இதுன்னு போட்டு எப்படி தயாரிச்சேன். இப்படி துண்டு துண்டா போயிட்டேன். ஆனா இதை பார்த்தா ஏதோ கத்திரிட்டு வெட்டின மாதிரி இருக்கு. எலி இப்படியா கடிக்கும்? ஓட்டை போடும். ஆனா இப்படி வெட்டிட்டேன் எலி. இதை வித்தா 2000 ரூபாய்க்கு கூட போகுமே. என்னோட தப்பு, வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். எலி கடிச்சிட்டு போயிட்டு. வாங்க மல்லி. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். வா உட்காந்து பேசுவோம். என்னக்கா ஆச்சு? வாங்க உட்காந்து பேசுவோம். ஏ பிரித்திகா, சாக்லேட்டா? 10 நிமிஷம் கழிச்சு தாரல. எனக்கு தெரியாது, இப்பயே தா. நான் பெற வாட்டி தாரல. சாக்லேட் கொடுத்தேன்ட்டு போய் சொல்லிட்டா என்கிட்ட. அம்மா. ஓ அப்படியா? ஆமா, அவங்கெல்லாம் பொட்டி பொடிக்க எடுத்துட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. என்னல ஏன் இப்படி கத்துற? நீங்க கஷ்டப்பட்டு துணியை தச்சீங்கல்ல, அந்த துணியை பிரித்திகா தான் கிழிச்சிருக்கா. இன்னைக்கு அவள போறீங்க கவிதா அக்கா? நல்லா வேணும் அவளுக்கு. என்ன யாரோ ஓடி வர்ற மாதிரி இருக்கு? ஏ பிரித்திகா எருமை மாடே, என்னம்மா ஏமா இப்படி கட்டுறீங்க? கைய கால வேற ஆட்டிக்கு டான்ஸ் ஆடி இருக்கீங்க. இது என்னது? நீங்க கஷ்டப்பட்டு தச்ச எலி கடிச்ச ட்ரெஸ். அத நீ தானே கிழிச்சு போட்ட. இது எப்படி அம்மாவுக்கு தெரியும்? ஏம்மா நான் அப்படிலாம் பண்ணுவேனா? போய் சொல்ற நீ. நான் தான் அப்படி பண்ணேன். அம்மா வலிக்குமா? அடிக்காதீங்கம்மா. அம்மா வலிக்குமா? ஐயோ கவிதாக்கா விடுங்கக்கா, கவிதாக்கா விடுங்கக்கா, கவிதாக்கா விடுங்க.
10 நிமிடத்திற்கு பிறகு. ஐயோம்மா குடுக்கு ஒழிஞ்சிட்டே. ஆள் இல்லாத பிள்ளை ஆளுக்கு ஆளுக்கு அடிங்களே. ஐயோம்மா பொய்யா சொல்ற பொய்யி. இப்ப அனுபவம் இல்ல. முதல்ல என்னை எப்படி வாங்க வச்சிருப்பேன். பாட்டு பாரு. நீ வாடி வாசல் தாண்டி திமிரு காலி போல. பாட்டு பாடுறாளாம் பெருசா பாட்டு.